இங்கே ஒரு திருடன் பெரிய வீட்டுல திருட வரான். அப்பதான் பாக்குறான் ஒரு பொண்ணு சூசைடுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கு. அந்த பொண்ணு வீட்டுல எந்த பொருளை வேணாலும் எடுத்துக்கும், ஆனா போகும்போது கதவை சாத்திட்டு போன்னு சொல்லுது. இந்த திருடனை நம்மளும் இவங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி இந்த மாத்திரை வேலை செய்யணும்னு சொல்லி வேற ஒரு மாத்திரை எடுத்துறான். அங்க உள்ள டிவி பொருட்கள்லாம் எடுத்துட்டு வெளியே கிளம்பிடுறான். ஆனா கார்ல போகும்போது தான் இவனுக்கு நம்ம அந்த பொண்ணை சூசைட் பண்ண விட்டுட்டோமேன்னு சொல்லி மனசு உறுத்துது. மறுபடியும் அந்த பொண்ணு கிட்ட போய் கையை வாய்க்குள்ள விட்டு வாந்தி எடுக்க வச்சிருவான். அந்த பொண்ணு கூடயே அந்த வீட்லயே தங்க ஆரம்பிக்கிறான். அந்த பொண்ணுக்கு தேவையான டின்னரையும் சமைச்சு கொடுக்குறான். ரெண்டு பேரும் சரக்கு அடிச்சுட்டு அங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் மறுபடியும் அவளுக்கு எக்ஸோட ஞாபகம் வருது. அவளுக்கு சூசைட் தாட் வருது. அவனும் நைட்டு நான் டின்னர் செய்யறேன், அதை சாப்பிட்டு நீ என்னமோ பண்ணிக்கன்னு சொல்றான். அவளும் மனசு மாதிரி சரின்றா. உடனே ரெண்டு பேரும் சேர்ந்து பைக் ரைடு கிளம்புறாங்க. அன்னைக்கு நைட்டு அழகான ட்ரெஸ்ல கேண்டில் லைட் டின்னர் சாப்பிடுறாங்க. ரெண்டு பேரும் கப்பல் மாதிரி வாழ்றாங்க. அன்னைக்கு நைட்டு அவளுக்கு மறுபடியும் அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் ஞாபகம் வருது. அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டா வான்னு சொல்லி கூப்பிடுறான். இவனும் கோவத்துல அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். ஆனா போற வழியில தான் யோசிக்கிறான், அந்த பொண்ணை இவன் உண்மையால லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். திரும்ப அவளை தேடி போறான். ஆனா அங்க போய் பார்க்கும்போது தான் தெரியுது திரும்ப சூசைட் ட்ரை பண்ணியிருக்கான்னு சொல்லி. எப்படியோ காப்பாத்திடுவான். அடுத்த நாள் காலையில அவளோட ஃப்ரெண்டு வந்துரும். ஏன்னா இது இவ வீடு கிடையாது, அவளோட வீடு. அதுவும் இவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட வருவா. கோவத்துல அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவா. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சின்ன வீட்டுல இவங்களோட லைஃபை வாழ ஆரம்பிக்கிறாங்க.